Good morning, my dear students. Today in computer science subject, we start new lesson number 6, control structure. To gain knowledge on various flows of controls in Python language, especially sequential statement. Today we learn about to gain knowledge on the various flows of controls in Python language. Discuss in detail about sequential statement with examples. Introduction. Programs may contain set of statements. These statements are the executable statements that yield the results. In general, statements are executed sequentially. That is, the statements are executed one after another. Dear students, every programs may contain set of statements. So statements வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லுமே, கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்லுமே நமக்கு என்ன தேவைப்படுது, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ these statements are the executable segments that yield the results. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான ஒரு ப்ரோக்ராமை எழுதி நமக்கு தேவையான ஒரு ரிசல்ட் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வரோம். இன் ஜென்ரல், statements are executed sequentially. That is, the statements are executed one after another. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும் பொழுது பேசிக்காகவே ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீக்வென்ஷனல் ஆர்டர். அதாவது சீக்வென்ஷனல் ஆர்டர் அப்படின்னும் போதுட்டு லைன் பை லைனாக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் இப்போ லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4 அப்படின்னு இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து லைன் 1 வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் லைன் 2 எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறமா லைன் 3, லைன் 4. ஸோ இந்த ஆர்டரில் 1 by 1 நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சீக்வென்ஷனலி ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். There may be situations in our real life programming where we need to skip a segment or set of statements and executed another segment based on the test of a condition. ஸோ சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரியல் லைஃப்பில் வரும்போதுட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டராக தான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிவிட்டு அனதர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் கால்டு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லும்போதுட்டு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். Python provides the following types of alternative or branching statements. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தேர்ட் ஒன், இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ பைத்தானில் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லும்பொழுது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ், இஃப் எல்இஃப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்சோ we may need to execute a set of statements multiple times called iteration or looping. இப்போ சில ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ரொட்டீனாக திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். ஒரே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ பைத்தான் ப்ரொவைட்ஸ் 2 type ஆஃப் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். ஸோ லூப்பிங் பொறுத்த வரைக்கும் எத்தனை டைப்னா 2 type இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வைல், செகண்ட் ஒன் ஃபார். அப்போது ஐட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் 2 யூஸ் பண்ணுறோம். ஒன்று வைல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று ஃபார் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். A program
statement that cases a jump of control from one part of a program to another is called control structure or control statement. Dear students, what is control structure or control statement? That case a jump of control from one part of the program to another part is called control structure or control statement. அதாவது ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு ஒரு சீக்வன்ஸ்னலாக லைன் பை லைனாக போகாமல் ஒரு பார்ட்லேருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு பார்ட்டுக்கு போகிறோம் இல்லையா, இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். These control statements are compound statements used to alter the control flow of the process or program depending on the state of the process. ஸோ கவனிங்க, இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம இன்னொரு மாதிரி எப்படி சொல்கிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்ஸை ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், ஃப்ளோவை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி மாற்றிக்கும். There are 3 important control structures. ஸோ மொத்தம் எத்தனை கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் அதை நம்ம பார்த்தோம். ஸோ they are sequential statement. First one is sequential statement. Second one is alternative or branching statement. Third one is iteration or looping constructs. ஸோ மொத்தம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் 3 இருக்குது. சீக்வன்ஷனல், செகண்ட் ஒன் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், தேர்ட் ஒன் இஸ் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். சீக்வன்ஷனல் ஸ்டேட்மெண்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட் ஒன் சீக்வன்ஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி நம்ம ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். A sequential statement is composed of a sequence of statements which are executed one after another. So now listen. Sequence statement அப்படின்னு சொல்கிறது, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். A code to print your name and address is an example of sequential statement. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் எதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்னா, உங்கள் நேமையும் அட்ரஸையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதை நம்ம எப்படி டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணணும், உங்களோட அந்த பைத்தான் IDLE அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோடிங்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த கோடிங்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ஒன் பை ஒன்னாக ஒரு லைனாக டைப் பண்ணணும். ஸோ இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன டைப் பண்ணுறோம் அப்படின்னா, x = இன்புட் என்டர் யுவர் நேம். ஸோ இது ஒரு இன்புட் ஃபங்க்ஷன். அப்போது நம்ம வந்துட்டு ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். என்ன இன்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத அந்த ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னு நமக்கு தெரியுன்றதுனால ப்ராக்கெட்டில் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இதை பார்த்து யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நேமை வந்துட்டு இன்புட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் x = இன்புட் என்டர் யுவர் நேம். செகண்ட் லைனில் y = இன்புட் என்டர் யுவர் டோர் நம்பர். தேர்ட் லைனில் z = இன்புட் என்டர் யுவர் ஸ்ட்ரீட் நேம். m = input enter your city. d = input enter your district. n = input enter your state. p = input enter your pin code. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷன். அப்போது ரன் டைமில் யூசர்ஸ் கீபோர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒரு இன்புட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு
print your name slash t comma x. ஸோ print அப்படின்றது அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ print என்ன பண்ணும், ஸ்க்ரீனில் நம்ம இப்போ என்னெல்லாம் நம்ம இன்புட் கொடுத்துருந்தோமோ அங்கேருந்து நம்ம கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணி அவுட்புட் நமக்கு என்ன பண்ணும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். அப்போ print your name slash t அப்படின்றது ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்லாஷ் டி அப்படின்னும் போது நமக்கு வந்து என்ன போகும், ஒரு டேப். ஸோ யுவர் நேம்க்கு அப்புறமா ஒரு டேப், ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு print your address. இப்போது நம்ம கொடுத்துருக்குற அட்ரஸை பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். print 2 ஸ்லாஷ் டி கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் நமக்கு அங்கே வேணுன்றதுக்காக அந்த ஸ்லாஷ் டி வந்து நான் டபுள் டைம் கொடுத்துருக்கேன். y, z. ஸோ y அண்ட் z இது ரெண்டு என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரே லைனில் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். print ஸ்லாஷ் டி m. print ஸ்லாஷ் டி d. print slash t n. then finally print slash t p. இப்போது இதுதான் என்னோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி முடிக்கிறோம். முடிச்சுட்டு அப்புறம் சேவ் பண்ணுறோம். ஸோ ஃபைல் சேவ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ப்ரோக்ராமை சேவ் பண்ணுவீங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைல் நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கீபோர்டில் இருக்கிற F5 அப்படின்ற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அவுட்புட், இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் என்ன லைன் கொடுத்துருக்குறோம், என்டர் யுவர் நேம். அப்போ எனக்கு ஃபஸ்ட் லைனில் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் என்ன பண்ணுறாங்க, என்னோடய நேமை வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன். தென் செகண்ட் லைன் அப்படின்னும் போது செகண்ட் லைன் எனக்கு வந்துட்டு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது, என்டர் யுவர் டோர் நம்பர். அப்போ என்னோடய டோர் நம்பர் நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டில் கொடுக்குறேன். தென் என்டர் யுவர் ஸ்ட்ரீட் நேம். ஸோ அதே தேர்ட் லைன் எனக்கு அங்கே வருது, என்டர் யுவர் ஸ்ட்ரீட் நேம் கேட்குது, ஸ்ட்ரீட் நேம் கொடுக்குறோம். என்டர் யுவர் சிட்டி, ஃபோர்த் லைன். அப்போ அந்த லைன் எனக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். என்டர் யுவர் சிட்டி அப்படின்னும் போதுட்டு சிட்டியோட நேம் கொடுத்துருக்குறோம். தென் ஃபிஃப்த் லைன் என்டர் யுவர் டிஸ்ட்ரிக்ட். அப்போ இங்கே எனக்கு அவுட்புட்லேயும் என்டர் யுவர் டிஸ்ட்ரிக்ட்னு வருது. ஸோ டிஸ்ட்ரிக்டோட நேம் கொடுக்குறேன். என்டர் யுவர் ஸ்டேட், சிக்ஸ்த் லைனில் இருக்குது இங்கே. அப்போ எனக்கு அவுட்புட்டில் அதே சிக்ஸ்த் லைன் அங்கே வருது, என்டர் யுவர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்டோட நேம் கொடுக்குறேன். தென் அடுத்தது என்டர் யுவர் பின்கோட் அப்படின்னு கேட்குது. ஸோ என்டர் யுவர் பின்கோட்னும் போது பின்கோட் நம்பர் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 லைன்ஸும் பாருங்கள் 1 by 1 எனக்கு ஒரு ஆர்டரில் எனக்கு பிரிண்ட் ஆகுது. தென் அடுத்த லைன்ஸும் பாருங்கள். ஸோ பிரிண்ட் யுவர் நேம் அப்படின்னும் போதுட்டு அது 8 லைனாக இருக்குது. எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் யுவர் நேம் அப்படின்னு எனக்கு அந்த 8 லைனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நான் அந்த ஸ்லாஷ் டி யூஸ் பண்ணதுனால யுவர் நேம்க்கும் நம்ம கொடுத்த நேம் கடையில் என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. தென் அடுத்தது 9th லைன் யுவர் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ யுவர் அட்ரஸ் அப்படின்னும் போதுட்டு அந்த லைன் எனக்கு அப்படியே வருது. நாங்கள் எந்த ஒரு வேரியபிளும் யூஸ் பண்ணாததுனால அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்ன ஆகும், எனக்கு பிரிண்ட் ஆகும். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஒய் அண்ட் இசட். ஸோ இதை நம்ம 10th லைனாக கொடுத்துருந்தோம். அப்போ எனக்கு அந்த லைன் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது 11th லைனில் இருக்கிறது எம் அப்படின்னும் போது என்டர் யுவர் சிட்டி. ஸோ சிட்டிக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அங்கே இருக்கிற அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது 12th லைன் பார்த்திங்கன்னா டி. ஸோ டியில் வந்துட்டு என்டர் யுவர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிடணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது என் அப்படின்னு சொல்லும்பொழுது என்டர் யுவர் ஸ்டேட்ன்றதுல நம்ம என்ன ஸ்டேட் கொடுத்துருந்தோமோ அந்த ஸ்டேட்டோட நேம் வரும். ஸோ பின்கோட் அப்படின்னும் போதுட்டு 14th லைன். ஸோ எனக்கு அப்போது அந்த பின்கோட் நம்பர் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராமும் இந்த அவுட்புட்டையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் composed of a sequence of statement which are executed one after another. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த லைன்ஸ் நீங்கள் இங்கே இந்த இதில் நீங்கள் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு லைனுமே இந்த ப்ரோக்ராமில் என்ன ஆகுதுன்னா 1 by 1 அப்படியே என்ன ஆகுது, கண்டினியூ ஆகி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சீக்வென்ஷனல்
ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆர்டரில் லைன் 1 லைன் 2 லைன் 3 லைன் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆர்டரில் ப்ரோக்ராம் எழுதணுமோ அதே ஆர்டரில் நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட்டும் கிடைக்கும். Dear students, now we can see the another example. Example 2, a code for simple arithmetic operations is an example of sequential statement. So sequential statement க்கு ஒரு எக்ஸாம்பிளா simple arithmetic operationsக்கு ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்ப்போம். Now in first line we can type x equal to int input enter the first number. ஸோ இந்த லைனுக்கும் ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் நம்ம பார்த்ததுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ஃபஸ்ட் லைனில் எஸ் இன்புட்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கே இன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வை வி கேன் யூஸ் இன்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் இன்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டேட்டா ஆஸ் இன்டிஜர் டேட்டா எக்ஸ்பிளிசிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இன்புட்டில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், ஸ்ட்ரிங்ஸாக தான் இருக்கும். அப்போ ஸ்ட்ரிங்காக இருக்கிற வேல்யூஸை நம்ம இன்டிஜர், தட் மீன்ஸ் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம். அப்போ நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இன்புட்டுக்கு முன்னாடி என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கணும், இன்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் ஒரு நம்பர் இன்புட்டாக வாங்க போகிறன்றதுனால எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் த ஃபஸ்ட் நம்பர். அப்போ இன்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் லைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்ட் இன்புட் என்டர் த செகண்ட் நம்பர். ஸோ செகண்டும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்புட்டில் நம்பர் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். தென் print the addition of x and y is x plus y. அப்போது அந்த ரெண்டு நம்பர் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னும் போதுட்டு x plus yன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். print the differences of x and y is. ஸோ டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மைனஸ். ஸோ x minus y. next line print the multiplication of x and y is x star y. next line print the division of x and y is x by y. next line print the floor of x and y is x double division by y. print the mode of x and y is x modo y. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு சிம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு அவுட்புட் எப்படி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட் லைன் கொடுத்துருக்குறோம், என்டர் த ஃபஸ்ட் நம்பர். அப்போ எனக்கு இந்த லைன் தான் ஃபஸ்ட்டில் எனக்கு அவுட்புட்டில் ஸ்க்ரீனில் எனக்கு டிஸ்பிளே ஆகும், என்டர் த ஃபஸ்ட் நம்பர். அப்போ என்டர் த ஃபஸ்ட் நம்பர்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், 20ன்ற ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுக்குறோம். என்டர் த செகண்ட் நம்பர். ஸோ இது வந்து செகண்ட் லைனாக இருக்குது. அப்போ செகண்ட் லைனில் என்டர் த செகண்ட் நம்பர். ஸோ 3ன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். Then அடுத்த third line the addition of x and y is, so x plus y அப்படினும்போது the addition of x and y is அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டையும் ஆட் பண்ணி 20 plus 3 is equal to 23. அப்போ x plus y நம்ம அங்கே கொடுத்ததுனால 20யும் 3யும் ப்ளஸ் பண்ணி அந்த 23ன்றது எனக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன் பார்த்தீங்கன்னா the differences of x and y isன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ இங்கேயும் நமக்கு the differences of x and y is அப்படின்னு போதுட்டு 20 minus 3 என்ன வரும், 17. ஸோ இந்த லைன் எனக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் லைன் பார்த்தீங்கன்னா the multiplication of x and y is அப்படின்னும் போது மல்டிபிள் பண்ணுது, 20 into 3 60 எனக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. the division of x and y is அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அதுக்கு டிவைட் பண்ணி நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குமோ இன்க்ளூடிங் ஃப்ராக்ஷனல் பாயிண்ட் எனக்கு என்ன ஆகும், அவுட்புட்டை டிஸ்பிளே ஆகும். ஸோ சிக்ஸ்த் லைன் அப்படின்னும் போது அந்த லைன் எனக்கு டிஸ்பிளே ஆகும். த டிவிஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அப்படின்னும் போதுட்டு 6.6666 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது எனக்கு அவுட்புட்டாக எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் அப்படின்னும் போதுட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக 20 நம்ம 3ஆல் எத்தனை முறை டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ இதான் வந்துட்டு ஃப்ளோர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட்டடாக எத்தனை முறை நம்மளால் வந்துட்டு 20ல்
3 வச்சு நம்ம டிவைட் பண்ண முடியுமோ அந்த ஆன்சர் எனக்கு கிடச்சிருக்கும். அப்போது the floor of x and y is அப்படின்னும் போதுட்டு நம்ம எத்தனை முறை வந்துட்டு கண்டினியூவாக நம்ம டிவைட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா 6 டைம்ஸ் டிவைட் பண்ணியிருக்க முடியும் இல்லையா. ஸோ எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவுட்புட்டில் கிடைக்குது. the floor of x and y is அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால் வந்துட்டு 6 டைம்ஸ் வந்துட்டு 20-ஐ 3 வச்சு என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. the mode of x and y is அப்படின்னும் போதுட்டு ஸோ மாடுலஸ் மீன்ஸ் ரிமைண்டர். இப்போ ஃப்ளோர் அப்படின்னும் போதுட்டு கோஷியன்ட்டில் வரக்கூடிய அந்த ஹோல் வேல்யூ அப்படின்ற அந்த 6 அப்படின்றது 6 டைம் அப்படின்றது எனக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டர், அதாவது வந்துட்டு 3ஆல் 20 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன இருக்குமோ அந்த நம்பர் எனக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அப்போது ஸோ இந்த லைன் எனக்கு வந்துட்டு லாஸ்ட்டில் எனக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. the mode of x and y is அப்படின்னும் போது 2. ஏன் அப்படின்னா 6 3s are 18. அப்போ 6 டைம்ஸ் நான் டிவைட் பண்ண முடியுன்றது ஃப்ளோர் வேல்யூவாகவும், ரிமைண்டர்னும் போது 18 வந்துட்டு அதில் நமக்கு வந்துட்டு டிவைட் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஸோ டிவைட் ஆகாமல் இருக்கிற நம்பர் என்ன 2. அப்போ the mode of ஸோ எனக்கு ரிமைண்டராக கிடச்ச அந்த 2ன்றது the mode of x and y is அப்படின்ற இடத்துல எனக்கு கிடைக்கிது. ஸோ இதுவும் பாருங்கள் 1 by 1 நம்ம இன்புட்டில் என்னென்ன கொடுத்தோமோ அது அப்படியே சீக்வன்ஷனலாக லைன் பை லைனாக என்ன ஆகுது எனக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதான் வந்துட்டு சீக்வன்ஷனல் ஸ்டேட்மெண்ட். ரிவ்யூ. டுடே we learned about the various flow of control in Python language. Dear students, in this video we learned about the various flows of controls in Python language. They are 3 important control structures. First one is sequential, second one is alternative or branching, third one is iterative or looping. Also in this video we briefly learned about, discuss in detail about sequential statement with 2 example programs. Thank you my dear students. God bless you all.